ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் ரேஞ்சர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கூர்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கூர்க் டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்னை டு கூர்க் டூர் போயிட்டுருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து கூர்க் போகிற இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா கம்ப்ளீட் டூரிஸ்ட் பிளேஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். ஸோ கண்டினியூ அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சூப்பரான பிளேஸ்லாம் இருக்கும். அடுத்த ரூட் நீங்கள் எங்கேயாவது டூர் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ரூட் பிளான் பண்ணுங்கள். பெங்களூர், மைசூரெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம். எங்கேயாவது போய் சாப்பாடு உங்களுக்கு ரசிதாப்பா, அதாவது தான் சொல்ல. சரி, போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு திருப்பி பெங்களூருக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ ஈவினிங் 5 o'clock ஆகுது. லைட்டாக டீ பிரேக் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து திருப்பி கிளம்ப போகிறோம். ஸோ பிஃபோராகவே வாட்டர் பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணி நாங்கள் கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக ஆம்பூருக்கு ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 2 o'clock அங்கேருந்து கிளம்புறோம் சென்னையிலேருந்து. இப்போ கரெக்டாக டைம் வந்து 6:30 ஆகுது. ஸோ பிரேக் எடுத்து வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகவே வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக ஆம்பூர் பிரியாணி இதே பாருங்கள். ஆம்பூர் பிரியாணி இருக்கும். ஸோ இங்கே இதுதான் ஃபேமஸ். ஸோ ஆம்பூரில் பிரியாணி தான் ஃபேமஸாக இருக்கும். ஸோ இன்னொரு 3 hours பெங்களூருக்கு ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நைட் ட்ராவல் கண்டினியூ பண்ணுறதா இல்லைனா நைட் வந்து பெங்களூரில் ஸ்டே பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போவோம். நைட்டு ரொம்ப லேட் ஆகுதுனால ஸோ நைட் வந்து நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு திருப்பி இங்கேருந்து நாங்கள் இப்போ மைசூருக்கு கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பெங்களூரில் ஹால்ட் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் அந்த ரூட்டு வேறு கூர்க்கு ரூட்டு வேறு போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நைட் ஹால்ட் ஆகிட்டு இப்போ மார்னிங் கரெக்டாக ஒரு 8 o'clock இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 350 kilometers வருது. ஆல்ரெடி வந்து ரூட் வேறு கொஞ்சம் டேமேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நேராக ஊட்டி தான் இருக்கு. சோபா பெங்களூர்ல வந்து அரௌண்ட் ஒரு 2000 தான் காஸ்ட் ஆயிடுச்சு. அது நார்மல் ரூம் கறி வெட்டினாங்க. அது வந்து பெஸ்டான பிரைஸ் தான். நான் அவங்க அந்த ரூம் வந்து பின் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். பட்ஜெட் ரூம் தான். உங்களுக்கு 5 members அல்லது 6 members ஸ்டே பண்ணலாம். ஜஸ்ட் 2000 rupees தான் நாங்கள் பே பண்ணோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கூர்க் ரூட்டில் வந்து ரெட் அலர்ட் இருக்காங்க லைவ் பண்ண. ஸோ அதுவும் ட்ரை பண்ணுறோம். அதெல்லாம் ஓகே போலேன்னா பெங்களூர் மட்டும் சுற்றிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பெங்களூர் டு மைசூர் ஹைவே. ஸோ இந்த டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா 4 wheelerக்கு வந்து 175 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா 4 wheeler வந்து மினிமம் 100 km ஸ்பீடில் மட்டும்தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி நமக்கு ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. ஃபைன் பார்த்தீங்கன்னா 1000 rupees ஃபைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவரும் ப்ளஸ் வந்து கோ டிரைவரும் 2 பேருமே வந்து சீட் பெல்ட்டு கண்டிப்பாக சீட் பெல்ட் போட வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம மைசூருக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ மைசூரில் வந்து மைசூர் பேலஸ் இருக்குது, டிப்பு சுல்தான் பேலஸ். ஸோ அதை விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கூர்க். ஸோ அங்கேருந்து ஒரு இங்கே லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 3 o'clock கூர்க் அங்கேருந்து கிளம்பும். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 100 kilometers கூர்க் இருக்குது. ஸோ ரூட் எப்படி இருக்குன்னு தான் தெரியல. ஏன்னா நல்லா மழை வருதுன்னு சொல்கிறாங்க. பார்த்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். ஸோ மைசூர் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மைசூர் பேலஸ் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதுவும் நைட் டைம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் லைட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைசூர் பேலஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா ஃபார் ஹெட்டுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக மைசூர் பேலஸுக்கு வந்துட்டோம். ஸோ டைம் கரெக்டாக எக்ஸாக்டாக 1 o'clock ஆகுது. ஸோ இந்த பேலஸ் ஒரு வாட்டி எல்லாமே ரவுண்ட் பார்த்துட்டு இங்கேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து அடுத்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகலாம். ஸோ மைசூர் பேலஸ் டிப்பு சுல்தானுடைய மைசூர் பேலஸு தான். ஸோ வியூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா இந்த எல்லாமே விசிட் பண்ணுங்கள். ஸோ சென்னை டு மைசூர் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஒரு 4 days நீங்கள் டைம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏசியாவிலே ஒன் ஆஃப் த டாலஸ்ட் சர்ச். இந்த சர்ச் நேம் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஃபிலோமினாஸ் கேத்தட்ரல் சர்ச். ஸோ நீங்கள் மைசூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மைசூர் பேலஸ் அண்ட் இந்த சர்ச்சை விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மைசூரில் இருந்து கூர்க்கு கிளம்பிட்டோம் லஞ்சு முடிச்சுட்டு. ஆனால் இந்த கூர்க்கு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட் ஹைவே, சிங்கிள் ரோடு தான். ஸோ டிவைடர்லாம் எதுவுமே கிடையாது, எல்லா வண்டியும் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ சேஃபாக போகணும் இந்த ரூட்டை மட்டும். நைட் ட்ராவல் வந்து இதை அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் நைட்டில் வந்தீங்கன்னா எங்கேயாவது ஸ்டே பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் நைட்டில் மட்டும் ட்ரைவ் பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப நீங்கள் ரோடு பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப எல்லா வண்டியும் ஃபாஸ்ட்டாக வருது, ப்ளஸ் அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 1 hour 1.5 hour நாங்கள் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு இந்த லொக்கேஷன்ஸ் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இங்கே இருந்து ஒன்றுக்கு போயிட்டாரு உள்ள. அதான் தண்ணி ஃபுல்லா. என்ன சார் டக் டக்கு ட்ரெஸ் போடு. அது கூட மாமா கொடுத்துறாது. ஜீப் வந்து ரெடியா நிக்குது வாக்கில. ஏ ஜீப்ரா அதேனா? ஒயிட் கலரா ஜீப்? ட்ரக்கிங் போகிறதுக்கு ஜீப் வந்துச்சு. வேந்திரா சேம். ஓகே, அப்பா பைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பண்ணி ஆமாம் வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா early morning 5 o'clock ட்ரக்கிங் கிளம்புறோம். 5 o'clock போகிறோன்னா 8 o'clock தான் ரிட்டர்ன் வருவோம். ஸோ இதில் செம்ம பனி பெய்யுது, குளிர் பயங்கரமாக இருக்குங்க. யாரு போனான்னா எல்லாரும் தான் நிற்கணும் இங்கேயே. நான் மட்டும் நிற்பேன், இல்லை இவரு என்ன கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அவர் எங்க இப்போ early morning 5 o'clock ஆகுது. ஸோ நாங்கள் எல்லாமே எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா கூர்க்லேயே ரொம்ப ஃபேமஸான பிளேஸான மந்தல்பட்டி வியூ பாயிண்ட் தான் நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து நாங்கள் கொண்டு வந்த கார் போகாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கான தனியாக ஜீப்ஸ் எல்லாம் ஜிப்ஸி ஜீப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் ஹெட்டுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 5 members இருக்கணும், இருந்தாலும் மட்டும் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ early morning 5 o'clock ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து early morning 5 o'clock ட்ரிப்பு தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 22 கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸில் ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறமா அங்கே ரீச் ஆன பிறகு தான் அதோட வியூ பாயிண்ட் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். early மார்னிங்ன்றதுனால ஒரு பக்கம் வந்து இப்போ ஸ்னோ அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் லைட்டாக மழை வருது. ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூ பார்த்தீங்களா, இதுதான் வந்து லாஸ்ட் ஃபைனல். இதோட மழை மேலே இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கெல்லாம் அட்வென்ச்சர் டூர்னா இது. இங்கே எவ்வளோ செலவு பண்ணி வந்தாலும் ஒர்த்தான பிளேஸ் தான். இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து வாக்கபிளில் ஒரு 300 meters போகணுமா. ஸோ இங்கே நடந்து போனோம். செம்ம மழை வேறு வந்துட்டுருக்கு, பனி. கரெக்டாக இப்போ 6:30 தான் டைம் ஆகுது. ஸோ இந்த ரூட் உங்களுக்கு காட்டுவாங்களேன். சான்ஸே இல்லை, லைஃப்பில் ஒன் டைம் ஆகுது இந்த பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து திருப்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸான ராஜா சீட்டுக்கு நாங்கள் இப்போ இங்கே கிளம்புறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு தான். ஸோ அந்த வியூவும் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இங்கே கூர்க்கில் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் நடந்த இன்சிடென்ட்னால இங்கேயும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்னென்ன பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் காட்ட முடியுமோ அந்த பிளேஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறோம். ஸோ நம்ம கூர்க் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூர்க்கில் வந்து ஒன் ஆஃப் த ஃபால்ஸ் அபி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ். இங்கே பங்கி ஜம்ப் எல்லாமே இருக்குங்க. பட் 450 சார்ஜ் பண்ணுறாங்க பங்கி ஜம்பிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் கண்டினியூவாக. சூப்பராக இருக்குது. இங்கே லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கூர்க்கில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து இப்போது திருப்பி மைசூர் கிளம்புறோம். மைசூர்லேருந்து அப்படியே அங்கேருந்து ஊட்டி கிளம்ப போகிறோம். ஸோ மைசூர் டு ஊட்டி ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாகவே ஃபாரஸ்ட் ரூட் அது. ஸோ நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூட் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன். ஸோ கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா பார்டரில் இருந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ இதுதான் முதுமலை புலிகள் காப்பகம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ இதில் இருந்தால் நம்ம ஊட்டிக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நைட்டே நாங்கள் வந்து ஊட்டிக்கு ரீச் ஆனதுனால நைட்டை இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு ஸோ இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலே ரொம்ப ஃபேமஸான டாய் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாய் ட்ரெயின் வந்துடும். ஸோ அதோடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 days செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ சூப்பரான பிளேஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ திருப்பி இருந்து சென்னைக்கு ரிட்டன் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஸோ ரிட்டனில் கூட பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து சென்னைக்கு போகிற ரூட் வந்து ஹில் ஸ்டேஷன் தான் செம்மையாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய ஏர்பின் பென்ஸ் எல்லாம் வருது, நிறைய வியூஸ் எல்லாமே இங்கேயும் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு ஒரு 4 days டைம் கிடைச்சா மறக்காமல் இந்த ஒரு டூர் பிளான் பண்ணுங்கள். மறக்காமல் ரோட் ரேஞ்சர்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.